ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நம்ம ஆப்டி கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எங்க இருக்கு, மிஸ்ஸிங் நம்பர் எங்க இருக்கு, குவாட்ராட்டிக் எங்க இருக்கு, டிஐ எங்க இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நம்ம யாருக்கு கொடுப்போம், என்னோட நியூமெரிக்கல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ்க்கு கொடுப்போம். இதுதான் ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ அப்படி நான் பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த செட் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு மிஸ் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு arithmetic problems கொடுத்துருக்காங்க. ஸோ arithmetic problems வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் arithmetic problemக்கு அப்புறம் ஸோ 5 questions arithmetic problem இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 46ல இருந்து 10 questions. ஸோ 56 என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் arithmetic question தான். ஸோ அப்போ 60 வரைக்குமே ஸோ 15 questions எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா arithmetic questions இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 61ல இருந்து 65 வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா arithmetic problem கொடுத்துருக்காங்க. டோட்டலா 10 arithmetic problem இருக்கு. அது அப்படியே ஹோல்ல இருக்கட்டும். ரிமைனிங் இருக்கக்கூடிய நமக்கு என்ன இருந்து 15 நியூமெரிக்கல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருந்தது. அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போகணும், மிஸ்ஸிங் நம்பருக்கு போகணும். மிஸ்ஸிங் நம்பர் முடிச்சுட்டு டேட்டா இன்டர்பிரேஷன் சால்வ் பண்ணிட்டு தான் நான் எங்க வரணும், arithmetic கொஸ்டின்ஸ்க்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா arithmetic கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். arithmetic கொஸ்டின்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, நமக்கு 46ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 3/5 plus 3 5/6 plus x is equal to 10. ஸோ அப்போ இங்க 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு நமக்கு 2, இங்க என்ன இருக்கு 3. அப்ப 2 plus 3 என்னது 5. சோ அந்த 5 இந்த சைடு வரும்போது -5. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 5. சோ அது மட்டும் இல்லாம 3/5 3/5 இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இன்னொரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் பிளஸ் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கண்டிப்பா எனக்கு என்ன வரும், ஒரு இன்னொரு ஃபிராக்ஷன் தானே எனக்கு ஃபார்ம் ஆகும். சரியா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எனக்கு ஃபார்ம் ஆகுறது என்னவா இருக்கும்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். அப்ப 5 ஆஃப் சம் ஃபிராக்ஷன் இங்க என்ன ஆகும், எனக்கு ஃபார்ம் ஆகும். சரியா, சோ அப்போ 5 ஆஃப் சம் ஃபிராக்ஷன் இங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோ அப்ப இங்க 3/5 இருக்கு, இங்க 5/6 இருக்கு. கிளியரா, சோ அப்ப 3/5ங்கிறது less than 1, 5/6ங்கிறதும் less than 1. இது கிளியரா. அப்போ 3 அப்போ less than 1 இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா greater than 1 இருப்பாங்க, இல்ல less than 2 இருப்பாங்க. கிளியரா, அப்ப greater than 1 இருப்பாங்க, less than 2 இருப்பாங்க அப்படிங்கும் போது அப்ப நான் வந்து 1 பேஸ் பண்ணி இங்க ஏதோ எனக்கு இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல சம் 1 பேஸ் பண்ணி வேல்யூ வருது அப்படின்னா 5 மைனஸ் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஓகேவா, 5 மைனஸ் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ ஒருவேளை இங்க 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 மைனஸ் 1னா யாரு, சோ 1 வச்சு தான் என்னால ஸ்டார்ட் பண்ண முடியும். 5 மைனஸ் 1னா யாரு, 4. அப்ப given ஆப்ஷன்ல 4 பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கா, 4 சம் ஃபிராக்ஷன் இருக்கா, இல்ல. அப்ப 1 எடுத்துக்க முடியாது. அடுத்து நான் என்ன பண்றேன்னா 2 எடுத்து பார்க்கறேன். அப்படி நான் 2 எடுக்கும்போது 5 minus 2 என்னது 3. அப்ப 3 சம் ஃபிராக்ஷன். given ஆப்ஷன்ல 3 சம் ஃபிராக்ஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, 317/30 இருப்பாங்க. கிளியரா இது. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, 396 divided by 49.5 அப்படிங்கும்போது 99/2. 99/2 எப்படி எழுதலாம், நான் இப்படி எழுதலாமா, plus 9 ஸ்கொயர் என்னது 81 minus 812 divided by 14. கிளியரா இது. சோ அப்படி நான் பார்க்கும்போது சோ யூனிட் டிஜிட் தான் இங்க நான் பார்க்க போறேன். சோ யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ணும்போது 6 2s are என்னது 1202. 9 has to become 2. 9 2 மாறணும்னா யார் வரணும், 8. இங்க யூனிட் டிஜிட் யாரு 1 plus 1. இங்க 4 என்னவா மாறணும், எனக்கு 2 மாறணும். 4 2 மாறுறதுக்கு யார் யார் இருக்காங்க, 4 3s are 2 இருப்பாங்க, இல்ல 4 8s are 2ல முடியக்கூடிய நம்பர். அப்ப either 3 or 8. அப்ப யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அப்ப இங்க யூனிட் டிஜிட் 3 இருக்கலாம் 8 இருக்கலாம் தெரிஞ்சிச்சு. இங்க 8 plus 1 9, 9 minus 3 6. அப்ப given ஆப்ஷன்ல 6ல ஏதாவது ஆன்சர் முடியுதா, முடியல. அப்ப இதை எடுத்துக்க முடியாது. 8 plus 1 9, 9 minus 8 என்னது 1. given ஆப்ஷன்ல 1 பேஸ் பண்ணி எங்க ஆன்சர் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா. நெக்ஸ்ட் क्वेश्चन, x percentage of 220 plus 31 is equal to 14 square. given பார்த்தோம்னா 14 square ஓட வேல்யூ என்னது 196. so 196ல 31 அந்த சைடு போச்சுன்னா என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க 165 இருப்பாங்க. அப்ப 165 அப்படிங்கும்போது x percentage of 220 is equal to 165 அப்படின்னா so இங்கேயும் 11 மல்டிபிள் இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு 11 மல்டிபிள் இருக்கு. இங்க 11 மல்டிபிள், இங்க 11 மல்டிபிள், ஒரு 3 மல்டிபிள் இருக்கு. அப்ப 11 மல்டிபிள் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 3 மல்டிபிள் இருக்கு இல்லையா.
இல்லையா? அப்ப ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 3 மல்டிபிள் ஆன்சரா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா எனக்கு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் எப்படி இருந்திருக்கணும், ஏதோ சம் 3 மல்டிபிள் இருந்தனால மட்டும்தான் 3 மல்டிபிள் இருந்திருக்கும். அதை நான் 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 மல்டிபிள் என்ன வந்திருக்கும், எனக்கு ஆன்சர் வந்திருக்கும். சோ அப்படி நான் பார்க்கும்போது இங்க எனக்கு 3 மல்டிபிள் ஆன்சர் வரணும்னா டெஃபினட்டா இந்த எக்ஸ் என்னவா இருந்திருக்கணும், எனக்கு 3 மல்டிபிளா இருந்திருக்கணும். கிவன் ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் கிடையாது, 3 மல்டிபிள் கிடையாது, 3 மல்டிபிள் கிடையாது, 3 மல்டிபிள், 3 மல்டிபிள் கிடையாது. புரியுதா? அப்ப 75 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन 168.27112. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் எந்த வேல்யூஸும் இல்ல. சோ அது எப்படி கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடுவோம். 0.27.13 0.40 இங்கேயும் 0.40 மைனஸ் 0.40. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது பிளஸ் 0.40, இவங்களை மைனஸ் பண்ணும் மைனஸ் 0.40 பிளஸ் 0.40 மைனஸ் 4.00. சரியா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்ப நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 168.112 168 இருக்கா இங்க, 100 100 200 68 plus 12 80 280 280 ல இருந்து 30 மைனஸ் பண்ணா ஆன்சர் என்னது, 250. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 80% of 360 divided by 5 into 0.5. So இதை கேன்சல் பண்ணோம்னா யாரு, 72. 80% அப்படிங்கும்போது யார் வருவாங்க, 3 by 5. அப்ப 3 by 5 into 72 into 0.5. கிளியரா? சோ அப்போ எனக்கு கேன்சல் பண்ணிட்டேன்னா 0.1. சோ பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு ஒரு டெசிமல் வரும். இதை வச்சு நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா 80% na 4 by 5. 80% na 4 by 5. So 4 2s are 8. சரியா? யூனிட் டிஜிட் யாரு, 8. அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வருது, எனக்கு 8 வருது. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, 28.8 இருப்பாங்க. பிகாஸ் இங்க 0.1 இருக்கு இல்லையா, 4 2s are 8. அப்ப 8ல முடியக்கூடியது கிவன் ஆப்ஷன்ல இது 1 மட்டும் தான், வேற யாருமே எனக்கு 8ல முடியல. அப்ப இதான் என்னவா இருப்பாங்க, என்னோட ஆன்சரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. So 5 5 5 13. கிளியரா? So 5 plus 5 10 13. 1 by 4 5 by 8 1 by 6. இப்போ இதை நம்ம மாத்தணும், நான் improper fraction. So fraction அதாவது denominator நான் சேமா கொண்டுட்டு வரேன் அப்படின்னா LCM எடுத்தா யார் வந்துருவாங்க, 24. So 6 4s are 24. அப்ப இங்க 6 வந்துரும். 8 3s are 24. அப்ப இங்க 15 வந்துரும். 6 4s are 24. அப்போ இங்க 4 வந்துரும். அப்போ 15 plus 6 21 21 plus 4 25. கிளியரா? So இந்த வேல்யூ into 1 by 12. So division நான் multiplication மாத்தும் போது 1 by 12ங்கிறது இங்க 12 போகும். இதை நான் cross multiply பண்ணி add பண்ணி divided by 24. அப்ப 12ம் 24ம் எவ்வளவு டைம்ஸ் cancel ஆகும், 2 times. அந்த 24 இருக்கும் தானே, நான் cross multiply பண்ணிருப்பேன் இல்லையா? நல்லா listen பண்ணுங்க. இப்போ நான் cross multiply பண்றேன். அப்ப denominatorல யார் வருவாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, 2 தான் வருவாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்ப இது ரெண்டு பேரை என்ன பண்ணிக்கலாம், நான் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது நான் செக் பண்ண வேண்டியது என்னன்னா யூனிட் டிஜிட் யாரு. 4 3s are 12. 12 plus 5 17, which means 7. யூனிட் டிஜிட் யாரு, 7. 4 into 3 2 2 plus 5 7. அப்ப given optionல நான் என்ன பண்ணணும், 2 இருக்கிறத செக் பண்றேன். 5 2s are 10. 0 plus 1 1. இது வராது. அடுத்தது 8 2s are 16. 16 plus 1 6 plus 1 7. So அப்ப இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 2 2s are 4. 4 plus 1 5. So இதுவும் வராது. So cross multiply பண்ணும்போது எனக்கு எதுல முடியக்கூடிய ஆன்சர் வரணும், 7ல முடியக்கூடியது. அப்ப 8 2s are 16. 16 6 plus 1 7. அப்ப இதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. So 784 plus 42. So இங்க வந்து பார்த்தோம்னா divided by, இந்த 28 whole divided by 28 இங்க வருமா, கிளியரா? அப்ப இங்க 11 மல்டிபிள் இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல 11 மல்டிபிள் இல்ல. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா தான் இருப்பாங்க, இன்டூல 11 மல்டிபிள் இருந்தா என்னோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும், 11 மல்டிபிளா தான் இருக்கும். அப்ப கிவன் ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரு, 55 தான். யார் எனக்கு 11 மல்டிபிள். அப்ப 55 தான் என்னவா இருப்பாங்க, ஆன்சரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. 0.8 the whole square. 0.8 the whole square னா 0.64. 0.3 na 0.09. அப்ப 0.64 0.09 அப்படிங்கும்போது 0.73 வருமா? அப்போ x is equal to 80 into 0.73. கிளியரா? அப்போ பாயிண்டையும் இதையும் கேன்சல் பண்ணா இங்க என்ன வந்துரும், எனக்கு 7.3. அப்போ ஒரு டெசிமல் வருது. 8 3s are 24. 24னா 4ல முடியக்கூடிய ஆன்சர், பாயிண்ட்க்கு அப்புறம் 4ல முடியணும். இந்த ஆன்சர் முடியுது. அடுத்தது 7 8s are 56. 24 தானே வந்தது. 56 plus 2 என்னது,
ஆல்ரெடி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 8 3s are 24 தானே 24 க்கு 4 போக கேரி 2 இருந்தது இல்ல 7 8s are 56 plus 2 என்னது 58 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 58.4 next one 16 cube into 12 square divided by 144 is equal to so 32 இந்த சைடு என்ன பண்ணிரலாம் எடுத்துட்டு வந்திரலாம் இங்க 2 power x இருக்கும் 12 square என்ன பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாம் அடுத்தது 16ங்கிறது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 2 power 4 2 power 4 the whole power 3 which means 2 power 7 clear sorry 2 power 12 4 3s are 12 32 அப்படிங்கிறது 2 power 5 so base ரெண்டும் சேமா இருந்தது டிவிஷன்ல base ரெண்டும் சேமா இருந்ததுன்னா பவர்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணனும் நானு மைனஸ் பண்ணனும் அப்ப 12 minus 5 யாரா இருப்பாங்க 7 ஆ இருப்பாங்க ஓகேவா next one இப்போ இந்த 15 whole divided by 15 வரும் so cross multiply பண்ணா 9 into 15 சரியா is equal to என்ன வந்துரும் எனக்கு 135 so நல்லா கிளியரா பாத்துக்கோங்க equal to அப்புறம் 135 அப்படிங்கிறது என்ன மல்டிபிள் 9 மல்டிபிள் so அப்போ இங்க இந்த வேல்யூ இருக்கு பெர்சன்டேஜ்க்கு இந்த 00 என்ன பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாம் சரியா so எனக்கு ஆன்சர் 9 மல்டிபிள் எப்போ 9 மல்டிபிள் வரும் so இங்க ஒரு x வேல்யூ இருக்கு இங்க 9 மல்டிபிள் இருக்கு இங்கேயும் 9 மல்டிபிள் இருக்கும்போது தான் எனக்கு ஆன்சர் 9 மல்டிபிள் பிளஸ் 9 மல்டிபிள் தான் ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் 9 மல்டிபிளா இருந்திருக்கும் அப்ப given ஆப்ஷனை நான் செக் பண்ண வேண்டியது என்னது 9 மல்டிபிள் 9 மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் 9 மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் கிடையாது அப்ப என்னோட ஆன்சர் என்னது 54 கிளியரா so 21 so எப்ப ஸ்கொயர் ரூட் பாக்குறீங்களோ அப்ப என்ன பண்ணனும் நானு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணனும் அப்படி பண்ணும்போது எனக்கு 21 ஸ்கொயர்ங்கிறது யாரா இருப்பாங்க 441 கிளியரா so 45x அந்த சைடு போயிட்டு 441 அந்த சைடு வெச்சுனா 1251 so 108 810 is equal to 45 into x இப்படி தானே இருக்கு so அப்போ 810ங்கும்போது இங்க 99 இருக்கு இங்க ஒரு 9 இருக்கு கிளியரா இங்க 99 இருக்கு இங்க ஒரு 9 இருக்கு ஒரு 9க்கு ஒரு 9 கேன்சல் ஆயிட்டாலும் ரிமைனிங் ஒரு 9 இருக்கு அப்ப ஆன்சர் இன்னும் ஒரு 9ல வருது அப்படினா கண்டிப்பா இந்த x வேல்யூ யாரா தான் இருந்திருப்பாங்க 9 ஓட மல்டிபிளா தான் இருந்திருப்பாங்க அப்ப given ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் கிடையாது இதுதான் 9 மல்டிபிள் அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா 20 இருக்கு 29 மல்டிபிள் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் 100 divided by 16 so 16 48 cancel பண்ணா 3 100 into 3 என்னது 300 clear next one so 142 divided by 8 எப்பயுமே எனக்கு denominator பொறுத்த வரைக்கும் same numbers வந்து இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் so 142 divided by 8 plus 87 into 2 divided by 8 denominator same ஆக்கியாச்சா so into x is equal to 237 into x is equal to 237 so இப்ப என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 8 cross multiply பண்ணி அந்த சைடு எடுத்துட்டு போலாம் இல்லையா so அப்ப 142 இங்க இருக்கு plus 87 into 2 இருக்கு into x is equal to 237 into 8 clear அப்போ so இங்க நான் பார்க்கறேன் அப்படிங்கும்போது இங்க 2 இருக்கு 7 2s are என்னது 14 அப்ப 4 so 2 plus 4 என்னது எனக்கு 8 ஓகேவா 2 plus 4 என்னது 8 sorry 2 plus 4 என்னது 6 into 6 இங்க யூனிட் டிஜிட் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு 6 கிடைக்குது யூனிட் டிஜிட் into x is equal to 7 8 are 56 6 அப்ப இங்க 6ல முடியக்கூடிய வேல்யூ வருது அப்போ x is equal to 6 by 6 x is equal to 6 by 6 னா either 1 or 6 given optionல 1ல முடியுதா முடியல 6ல முடியுதா முடியுது அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக ஸ்டெப்பா ப்ரோசீட் பண்ணிருக்கேன் நீங்க அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணிரலாம்னா 8 அந்த சைடு எடுத்துட்டு போயிருங்க எடுத்துட்டு போயிட்டு யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே 13169 so 2.5 ஓகேவா சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 0.29 0.21 என்ன வரும் 0.29 0.21 50 0.50 100
60, 160, 31 plus 9, 40, 200. So 200.5 இருக்கு. 200.5ல இருந்து 78 என்ன பண்ணணும் நான் மைனஸ் பண்ணணும். So 100ல 78 போச்சுன்னா 22. அப்ப 200ல 78 போச்சுன்னா 122. So 122.5 இருக்கா? Divided by அந்த 2.5 கீழே வந்துருமா? இப்போ 0.5 கேன்சல் ஆயிருமா? 25 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4 times 100 so 4ல 4 times 100 remaining 22 9 times வந்து 225 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 49 புரிச்சுதா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா next question 80% of 440 divided by x square is equal to 22 so percentage இந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன ஆயிடுச்சு எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு கிளியரா so அடுத்தது வந்து பார்த்தோம்னா 8 into 44 divided by 22 is equal to x square. So 1 times 2 times 8 2s are 16. So 16 x square is equal to 16. X oda value another 4. So given option oda answer another 4. Next one. So நம்ம வந்து numerical ability முடிச்சிட்டோம். So அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா எங்க போலாம் data interpretation பார்த்தோம் இல்லையா so அங்க போலாம் data interpretation எங்க இருந்தது 31ல இருந்தது ஓகேவா so data interpretation அப்படின்னு நான் எடுத்தேன்னா So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா number of pencils sold by 5 different shops on 5 different days. So Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. So tabular column கொடுத்துட்டாங்க. So இதுல இருந்து நம்ம first question என்ன answer பண்ணணும்னா difference கண்டுபிடிக்கணும். Difference between the total number of pencils sold by shop B on Thursday and Friday together. So shop B Thursday, Friday 200. So இந்த ரெண்டு answers என்ன பண்ணணும் add பண்ணணும் 200 200 என்ன ஆச்சு நமக்கு 400 450 plus 10 60 460 9 plus 8 17 so 467 clear next one 60 477 17 தானே so 17 na 477 so next one and total number of pencils shop E on same days so shop E same days அப்படிங்கும்போது 300 200 500 so இங்கே 500 ஆயிடுச்சுன்றனால இதுதான் பெரிய வேல்யூ so 500 90 plus 70 160 so 500 660 8 plus 6 14 674 so 674 ல இருந்து 477 என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் 14 ல 7 போச்சுனா 7 given optionல 7 ல ரெண்டு ஆப்ஷன் முடியுது so 16 ல 7 போச்சுனா 9 97 அப்ப கடைசி ரெண்டு ஆப்ஷன் so அப்போ இங்க யார் வருவாங்க நமக்கு 5 so அப்ப 5 minus 4 1 197 கிளியரா ரெண்டு ஆப்ஷன் 97 97 ல முடியறனா நம்மளால வந்து சால்வ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் ஆன்சர் சொல்ல முடியும் so next question the number of pencils sold by shop E on Monday shop E 150 is what percent of the number of pencils sold by shop B on Wednesday shop B Wednesday 280 into 100 okay va 0 0 get cancelled so 00 divided by 28 so எல்லா ஆப்ஷன்ஸும் 7 ல முடியுது so 7 ல முடியுது அப்படிங்கும்போது நமக்கு டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்னா so நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா so அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் so வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இது 7 ஆகும் இது 25 ஆகும் அப்ப 5 5s are என்னது 5 5 ல முடியுது இப்போ டினாமினேட்டர் எல்லாமே 7 ல இருக்கு அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இத கிராஸ் யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு 5 ல முடியக்கூடியது ஆன்சரா வரணும் 7 4s are 8 8 plus 1 9 இது வராது 21 1 plus 4 5 இது ஆன்சரா இருக்கலாம் 7 plus 2 9 இது வராது 0 1 வராது 35 38 8 ல முடியுது இதுவும் வராது அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 53 4/7 இருப்பாங்க கிளியரா இது நெக்ஸ்ட் क्वेश्चन total number of pencils sold by shop D on Monday and Friday together D Monday Friday 360 is what percent more than the number of pencils sold by shop C on Wednesday shop C Wednesday 160 360 160 more வந்து பார்த்தோம்னா 200 so divided by 160 into 100 so 360 number of pencils sold by C on Wednesday
ஸோ சால்வ் பண்ணோம்னா 4 5 25 25 into 5 125. So 100 இருக்கு இல்லையா 100 இருக்குன்னா டெஃபினட்டா 25 மல்டிபிள் தான் என்னவா இருந்திருக்கும் என்னோட ஆன்சரா இருந்திருக்கும் அப்படியும் சொல்லலாம் பார்த்தோனே இங்க மறுபடியும் சொல்றேன் 200 divided by 160 into 100 இல்லையா so 100 அப்படிங்கிறது என்ன மல்டிபிள் எனக்கு 25 மல்டிபிள் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் 25 மல்டிபிளா புரியுதா அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா கூட ரிமைனிங் இங்க 25 மல்டிபிள் இருக்கு அப்ப given ஆப்ஷன்ல 25 மல்டிபிள் 125 கிளியரா நெக்ஸ்ட் क्वेश्चन What is the respective ratio between total number of pencils sold by shops C and D together on Tuesday? CD Tuesday 200 100 300 59 plus 1 60 360 360 total number of pencils sold by same shops together on Thursday. So Thursday CD 465 465 so இங்க listen பண்ணுங்க 360 465 ரெண்டுமே 5 மல்டிபிள் so 5 மல்டிபிள் அப்படிங்கும்போது எனக்கு கிடைக்கிறது டெஃபினட்டா இப்ப அடுத்து இதை நான் சால்வ் பண்ணி வரும்போது கிடைக்கிறது என்னவா இருக்காது 5 மல்டிபிளா இருக்காது புரியுதா அப்ப இந்த ரெண்டு சைடுமே என்ன இருக்க கூடாது 5 மல்டிபிள் இருக்க கூடாது இங்கேயா இருந்தாலும் 5 மல்டிபிள் இருக்க கூடாது அப்ப இங்க 5 மல்டிபிள் இருக்கு இது வராது இங்க 5 மல்டிபிள் இல்ல இங்க 5 மல்டிபிள் இல்ல இங்கேயும் 5 மல்டிபிள் இருக்கு சோ இதுவும் வராது அப்ப இந்த மூணு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு என்னோட ஆன்சரா இருக்க போகுது சோ அப்போ ஏன்னா டெஃபினட்டா கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ 5 மல்டிபிள் வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்து என்ன மல்டிபிளா இருக்காங்க 3 மல்டிபிளா இருக்காங்க அப்ப 3 மல்டிபிள் அப்படிங்கும் போது given ஆப்ஷனில் நான் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 3 மல்டிபிள் இருக்கு அப்போ இது 3 மல்டிபிள் கிடையாது 3 மல்டிபிள் கிடையாது அப்ப இதுதான் என்னது 3 மல்டிபிள் அப்போட ஆன்சர் யாரா இருப்பாங்க 24:31 இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன் What is the average number of pencils sold by shop A on Monday, Tuesday and Wednesday? A Monday, Tuesday, Wednesday. Monday, Tuesday, Wednesday. So solve பண்றோம் அப்படிங்கும்போது 100, 100, 100, 300. So then வந்து பார்த்தோம்னா 50 plus 20, 70, 370, 370 plus 8 plus 3, 11, 11 plus 9, 20, 370, 320. So 370 plus 20 390 390 divided by 3 390 divided by 3 so 130 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா so next வந்து arithmetic problem போகலாம் So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா boat can travel 5.1 kilometer upstream in 17 minutes. It can travel 14.8 kilometer downstream in 37 minutes. What is the speed of the boat in still water? அப்ப speed of the boat in still water னா எப்படி கண்டுபிடிக்கணும் downstream ஓட speed plus upstream ஓட speed divided by 2 downstream ஓட speed என்னது 14.8 kilometer 37 minutes எனக்கு ஆன்சர் கிலோமீட்டர் per hourல வேணுமா அப்ப downstream ஓட speed கண்டுபிடிக்கணும்னா 14.8 divided by 37 மினிட்ஸ்ல இருக்கு அது ஹவர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்காக என்ன பண்றேன் நான் into 60 அதாவது 37 divided by 16 வரும் 60 மேல போகுது சரியா அடுத்தது plus downstream speed plus upstream speed வந்து பார்த்தோம்னா 5.1 divided by 17 into 60 ஓகேவா அது மட்டும் இல்லாம divided by 2 divided by 2 என்ன எழுதலாம் நான் 1 by 2 எழுதலாமா into 1 by 2 கிளியரா சோ அப்ப நான் பார்க்கறேன் அப்படிங்கும்போது டினாமினேட்டர் வந்து எனக்கு பிரைம் நம்பரா தான் இருக்கு சோ அது பிரச்சனை கிடையாது பட் நியூமரேட்டர் வந்து பாக்கும்போது இங்க 3 மல்டிபிள் இருக்கு இங்க 3 மல்டிபிள் இருக்கு கிளியரா 2 வச்சு 3 மல்டிபிள் கேன்சல் பண்ண முடியாது அப்ப 3 மல்டிபிள் இருக்கு அப்படினா அப்ப 3 மல்டிபிள் plus 3 மல்டிபிள் ஆன்சரும் என்னவா தான் இருக்கும் 3 மல்டிபிளா தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க 3 மல்டிபிள் plus 3 மல்டிபிள் என்ற ஆன்சர் என்னது 3 மல்டிபிளா இருக்கும் அப்ப இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு அப்ப given ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் கிடையாது 3 மல்டிபிள் இது கிடையாது இது 3 மல்டிபிள் கிடையாது 3 மல்டிபிள் கிடையாது because 3 மல்டிபிள் plus 3 மல்டிபிள் தான் ஆன்சர் அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 21 இருக்கும் கிளியரா Next question. Two
two taps A and B can fill a tank of capacity 210 liters. So அந்த டேங்கோட கெப்பாசிட்டியை வந்து 210 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ A மட்டும் 24 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும், B மட்டும் 14 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். ரெண்டு பேரும் சேர்ந்து 4 மணி நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் டேப் என்ன பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. A வந்து டோட்டலா எவ்வளவு ஒர்க் பார்க்கும், 24 ஹவர்ஸ் ஒர்க் பார்க்கும். B வந்து 14 ஹவர்ஸ். ஸோ இதுல வந்து 4 மணி நேரத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ A வந்து 24, டோட்டலா 24 ஒர்க்ல 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. B வந்து டோட்டல் 14 ஒர்க்ல 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்ப A அப்படிங்கும் போது 1/6, B அப்படிங்கும் போது 2/7. சரியா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஓவராலா எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 1/6 plus 2/7 அப்படிங்கும் போது 7, 12, 19/42 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் இன்னும் எவ்வளவு ஒர்க் இருக்குன்னா என்ன பண்ணணும், நானு ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பண்ணணுமா? 42ல 19 போச்சுன்னா என்ன வரும், 21, 23. அப்ப ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 23/42 இருக்கு. சரியா? இந்த 23/42ல நமக்கு கேக்குறது என்னன்னா வாட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு பி ஆடட் டு த டேங்க் டு ஃபில் இட் கம்ப்ளீட்லி. அப்ப 19/42 வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 23/42 வந்து எனக்கு என்ன ஆகணும், ஃபில் ஆகணும். யாரை வச்சு? அப்ப டோட்டல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 210. டோட்டல் டேங்க் கெப்பாசிட்டி 210ல 19/42 ஃபில் ஆயிடுச்சுன்னா 23/42 என்ன ஆகணும், எனக்கு ஃபில் ஆகணும். அது எப்படி சால்வ் பண்ணலாம் நானு? அப்போ 23 divided by 42 into 210. கிளியரா? அப்ப இது 1 times, இது வந்து பார்த்தோம்னா 5 times. 23 into 5 னா ஆன்சர் என்னது, 115. So given optionல என்னோட ஆன்சர் 115. கிளியரா? Next question. Respective ratio between A's age 6 years hence. So A's age 6 years hence, B's age 8 years hence will be 3:4. So அப்ப 3:4 அப்படிங்கும் போது 3x 4x A's age B's age. So அப்போ எனக்கு 3x 4xங்கிறது ஏவோட வயசு 6 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப பெர்சன்டேஜ்னா என்னது, 3x minus 6. B யோட வயசு 8 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப பெர்சன்டேஜ் என்னது, 4x minus 8. கிளியரா? ஓகே. If B is 6 years older than A, B க்கும் A க்கும் இருக்கிற ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 6 years. B தான் பெரியவங்க. அப்ப B தான் பெரியவங்க அப்படிங்கும் போது B யோட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா A வோட பிரசன்ட் ஏஜை விட B is A வை விட 6 வயசு பெரியவங்க. அப்ப A வோட வயசுல 6 மைனஸ் பண்ணா யாரோட வயசு கிடைக்கும், B யோட வயசு கிடைக்கும். புரியுதா? அப்போ 3x minus 6 minus 6 minus 12. So இங்க x வந்துரும். இங்க minus 8 இருக்கு, அங்க minus 12 இருக்கு. B யோட ஏஜ் எப்படி இருக்கும்னா B is 6 years older than, B வந்து 6 years older, 6 வயசு பெரியவங்க. A வை விட 6 வயசு பெரியவங்க. கிளியரா? அப்போ பிளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ இப்ப 8ன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னா எனக்கு B யோட பிரசன்டேஜ் வேணும். B யோட பிரசன்டேஜ் வேணும்னா கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 8 4s are 32. 32 minus 8 என்னது, எனக்கு 24. ஓகேவா? சோ ஆன்சர் என்னது, 24. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Cost price of articles A and B are rupees 240, 420 rupees and 500 rupees respectively. Article A was sold at 5% profit. So 420 5% profit. And article B was sold at loss of X percentage. Article B oda cost price 500, X percentage loss க்கு என்ன பண்றாங்க, sell பண்றாங்க. If the overall loss incurred after selling both the articles is rupees 119. So overall loss வந்து பார்த்தோம்னா 119. Clear? அப்போ பார்க்கிறேன். So 420 into 5 by 100 minus 500 into x by 100 is equal to 119. So final answer எனக்கு என்னவா கிடைச்சிருக்கு அப்படின்னா 9 multiple. புரியுதா? இந்த 117 அப்படிங்கிறது சாரி 7 multiple. 119ங்கிறது என்ன மல்டிபிள், 7 multiple இல்லையா? அப்ப 7 multipleனா எப்படி வந்திருக்கும், 7 multiple plus 7 multiple 7 multipleோட ஆன்சர். இங்க 420ங்கிறது 7 multiple, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப 7 multiple minus 7 multiple தான் என்னவா இருந்திருக்க முடியும், 7 multiple ஆன்சரா இருந்திருக்க முடியும். அப்ப given ஆப்ஷன்ல யாரு 7 multiple ன்னு பார்க்கணும். இது 7 multiple கிடையாது, 7 multiple கிடையாது, 7 multiple கிடையாது, 7 multiple கிடையாது. இதுதான் என்னது 7 multiple.
கிளியரா? அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 7 மல்டிபிளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். A, B and C can start a small business. B invest 300 more than A. C invest thrice of B. If the annual profit earned was rupees 2,250 and B share from the annual profit was rupees 500, how much did A invest in the business? அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப யார் யார் இருக்காங்க? A, B, C ன்னு 3 பேர் இருக்காங்க. So C invest thrice of B. B வந்து X வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா C வந்து 3x என்ன பண்ணிருப்பாங்க? இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. B invest rupees 300 more than A. So B வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா A வை விட 300 அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ A ஓடது என்னவா இருக்கும்? X minus 300 இருக்கும் இல்லையா? ஃபைன். ஆனுவல் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 2250. அதுல 500 ரூபாய் வந்து யாரோட ப்ராஃபிட்? B ஓட ப்ராஃபிட். அப்ப 2250ல 500 போக ரிமைனிங் 1750 இருக்கும் இல்லையா? அது யாரோட ப்ராஃபிட்? A plus C ஓட ப்ராஃபிட். ஏக்கும் பிக்குமான சம் ஆஃப் தி ப்ராஃபிட் தான் 1750 அப்படிங்கிறது. நம்ம ஏ வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது என்ன பண்ணணும்? நானு கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நானு பி வந்து எக்ஸ் டிவைடட் பை ஏ வந்து எக்ஸ் மைனஸ் 300, சி வந்து 3x. ரெண்டு பேரும் சேர்ந்து சமம். அப்ப எக்ஸ்ங்கிறது யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்? பியோட இன்வெஸ்ட்மெண்ட். கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 500. கிளியரா? கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 500. அடுத்தது a plus c வந்து பார்த்தோம்னா x plus 3x வந்து 4x. 4x minus 300 வந்து யாருக்கும் இல்ல சம் ஆஃப் தி ப்ராஃபிட். சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 1750. கிளியரா? இதை சால்வ் பண்ண அப்படின்னா 25 டேபிள் எடுத்தோம்னா 2 டைம்ஸ். இது வந்து பார்த்தோம்னா 7 டைம்ஸா? 6 7. அப்போ 7x minus 8x x 300 into 2 600. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 600. எனக்கு a ஓட இன்வெஸ்ட்மென்ட் வேணும். அப்ப x ஓட வேல்யூ 600 னா a ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க? 600 minus 300. என்னோட ஆன்சர் என்னது? 300. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ arithmetic questions கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இன்னொரு 5 questions வந்து எனக்கு எங்க இருந்ததுன்னா இங்க ஒரு 5 questions இருந்தது. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? Out of his monthly salary, Ali keeps aside 80% for monthly expenses. So, என்னோட monthly salaryனாலே எவ்வளவு percentage இருக்கும்? 100% இருக்கும். இந்த 100%ல 80% அங்கிட்டு ஓரமா வச்சிடுறேன். சரியா? ரிமைனிங் எவ்வளவு percentage இருக்கும்? 20% இருக்கும். He pays 40% of the remaining amount towards LIC premium and keeps the remaining in his bank account. அப்ப ரிமைனிங்ல எவ்வளவு செலவு பண்றானா? 40%. அப்ப 20ல 40% எவ்வளவு? 8. அப்ப 20ல 8 போக ரிமைனிங் 12% எங்க போயிடுச்சு? பேங்க்குக்கு போயிடுச்சு. If he keeps rupees 3000 in his bank account, அப்ப 12% தான் வந்து என்னது? பேங்க் அக்கவுண்ட்ல வச்சதா? அப்போ 12 தான் வந்து 3000 அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அலிஸ் மந்த்லி salary வேணும். அப்ப மந்த்லி salary என்னது? 100. அப்ப 1 times 2 5 250 250 100 னா யாரா இருப்பாங்க? 25,000 இருப்பாங்க. கிளியரா இது? நெக்ஸ்ட் क्वेश्चन. The simple interest on rupees X for 2 years at 13% per annum is rupees 832. So ஒரு வருஷத்துக்கு 13%னா 2 வருஷத்துக்கு 26%. புரியுதா? 26% தான் என்னது? 832. 26% தான் என்னது? 832. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100% கண்டுபிடிச்சா x என்னன்னு தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் லைன். The simple interest on rupees y. So principal amount வந்து y. So அதுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2160. எப்போ? 3 வருஷத்துக்கு 16%. அதாவது ஒரு வருஷத்துக்கு 16%, 3 இயர்ஸ்க்கு. அப்ப அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 16 into 3 என்னது? 48. அப்போ 48% தான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட். சோ அப்போ 2160 வந்து இன்ட்ரெஸ்ட் ருபீஸ். அப்ப 100% எவ்வளவா இருக்கும்னு என்ன பண்ணலாம்? நானு கண்டுபிடிக்கலாம். இது கிளியரா? அப்போ வாட் இஸ் தி சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்? அப்போ இங்க இது சால்வ் பண்ணா எக்ஸ் ஓட வேல்யூ கிடைக்கும், இது சால்வ் பண்ணா ஒய் ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப சம் கேக்குறாங்க. கிளியரா? So listen carefully. அப்ப 100 காமனா இருக்கனால 0000. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னோட ஆன்சர் ends with 00. given ஆப்ஷன்ல எல்லாருமே 00வா தான் இருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்தது 6 வந்து எனக்கு என்னவாகணும்? 2 ஆகணும். 6 வந்து 2 ஆகணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு எனக்கு? 6 2s are 12 இருக்கலாம், இல்ல 6 7s are 42 இருக்கலாம். அதே மாதிரி
8 வந்து எனக்கு என்ன ஆகணும் 0 ஆகணும் 8 0 ஆகணும்னா either 0 or 5 கிளியரா இப்போ நம்ம யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாமா இப்போ 2 plus 0 2 plus 0 னா என்ன ஆன்சர் எனக்கு 200ல முடியணும் given ஆப்ஷன்ல எங்கேயாவது 200ல ஆன்சர் முடிஞ்சிருக்கா இல்ல அப்ப இத விட்டுறலாம் அடுத்தது 7 எடுத்துக்கோங்க சோ அடுத்தது இந்த 2 ஓட அந்த 5 ஃபர்ஸ்ட் 2 வந்து 0 ஓட யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்றேன் 200ல ஆன்சர் முடியல இங்க 2 இருக்கு இங்க 5 இருக்கு 2 plus 5 என்னது 7 சோ அப்ப 700ல ஆன்சர் முடியுதான்னு பாக்குறேன் given ஆப்ஷன்ல 700ல இந்த ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் என்ன ஆகுது எனக்கு எண்ட் ஆகுது சோ இன்னும் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குல்ல அப்ப இந்த 2 விட்டுருங்க அடுத்து 7 7 plus 0 என்னது 7 7 plus 0 7 ஓகேவா அடுத்தது 7 plus 5 வந்து 2 200ல ஆன்சர் இங்க எங்கேயுமே முடியல அப்ப என்னோட ஆன்சர் கண்டிப்பா இதுல தான் முடியும் 700ல தான் முடியும் அப்ப given ஆப்ஷன் என்னோட ஆன்சர் என்னது 7700 so next question 60% of a number is 60% less than other number y so 60% of a number na யாரா இருப்பாங்க 3/5 of x of a number x is 60% less than another number y so இந்த number 100% இருந்ததுன்னா அதுல 60% less அப்படினா யாரு 40% 40% 2/5 அப்போ y ல 2/5 so இத சால்வ் பண்ண அப்படினா 5 get cancelled x by y ஓட ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் 2/5 2/3 இருக்கும் என்னவா இருக்கும் 2/3 இருக்கும் if the difference between both the numbers x and y is 125 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 125 னா one part தான் வந்து 125 அப்ப நமக்கு என்ன வேணும் value of x x வந்து எவ்வளவு 2 parts one part 125 னா 2 parts யாரா இருப்பாங்க 250 யா இருப்பாங்களா given option ஓட ஆன்சர் 250 next question area of a triangle is 187.5 centimeter square okay va so appo area of a triangle அப்படிங்கும்போது half into b into h so if the respective ratio between height and base is 5:3 அப்ப half into base into h ங்கும்போது base வந்து 3x height வந்து 5x இவங்க யாருக்கு ஈக்குவல்னா 187.5 க்கு ஈக்குவல் 187.5 எப்படி எழுதலாம் நானு 180 னா 360 7.5 7.5 னா 15 360 plus 15 375 so 375 divided by 2 ன்னு எடுத்துக்கலாமா ஓகேவா சோ 2 என்ன பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாம் 5 3s are 15 15 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 25 x ஸ்கொயர் ஓட வேல்யூ 25 அப்படினா x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க 5 ஆ இருப்பாங்க இங்க x into x ஸ்கொயர் தானே அப்ப x ஸ்கொயர் ஓட வேல்யூ 25 னா x ஓட வேல்யூ என்னது 5 சோ x ஓட வேல்யூ 5 அப்படினா இங்க 5x தானே இருந்தது அப்ப 5 5s are 25 5 3s are 15 next one what is the perimeter of a square perimeter of a square na enadhu 4a a oda value venum whose side is appo square oda side vandu eppadi irukku appadina 2.4 times the base of the triangle square oda base enna kandupidichom 15 na appo adula 2.4 appo a oda value eppadi irukona 2.4 times base of the triangle clear ah so 2.4 அப்படிங்கும்போது இங்க யார் வருவாங்க நமக்கு 2.4 na 15 into 2 na 30 0.4 na 6 36 அப்ப a ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு 36 அப்ப perimeter of a square 4a னா அப்ப 4 into 36 கிளியரா அப்ப 4 into 36 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 6 4s are 24 144 ஆ இருப்பாங்க கிளியரா given ஆப்ஷன்ல அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 36 ங்கிறது 9 மல்டிபிளா அப்ப given ஆப்ஷன்ல இது 9 மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் கிடையாது இது ஒன்னு தான் 9 மல்டிபிள் அந்த ஸ்டெப் வந்தோனே 9 மல்டிபிள் தான் ஆன்சர் என்ன பண்ணிரலாம் நம்ம எழுதிடலாம் ஓகேவா next question in a company 70% of the employees have graduation degree அப்ப கம்பெனில இனிஷியலா 100% இருந்திருப்பாங்களா இந்த 100%ல graduation degree வச்சிருக்கவங்க 70% அப்படினா நான் கிராஜுவேட் யாரா இருப்பாங்க 30% ஆ இருப்பாங்களா the number of female employees who have graduation degrees அப்போ graduation degree வச்சிருக்கிற both male plus female வந்து பார்த்தோம்னா 70% இதுல number of female employees who have graduation degree is female கிட்ட எவ்வளவு graduation degree இருக்குன்னா 42% of the total number of employees total number of employees 100% னா அதுல 42% அப்போ graduation degree female வந்து பார்த்தோம்னா 42%
அப்ப ஃபீமேல் கிட்ட 42% இருக்குன்னா 70 minus 42 remaining 28% தான் யாரா இருப்பாங்க மேல் கிராஜுவேஷனா இருப்பாங்களா அப்ப இது வரைக்கும் நம்ம percentage கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க if 784 male employees have graduation degree what is the total number of employees in the company அப்ப 784 னா இந்த 28% தான் யார் எனக்கு 784 கிளியரா அப்ப 784 தான் வந்து 28% தான் 784 னா எனக்கு தேவை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 100% கிளியரா அப்ப 28 ஸ்கொயர் தானே 784 அப்ப 28 28 into 100 என்னோட ஆன்சர் என்னது 2800 கிளியரா யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல புரிஞ்சது தானே சோ இதே மாதிரி அடுத்த ஒரு கிளாஸ்ல மீட் பண்றவங்கள பை டேக் கேர் தேங்க்யூ